ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து ஹோம்மேடு மைனஸில் வந்து நம்ம குக்கும்பர், கேரட், கேப்சிகம், ஆனியன், கோரியண்டர் எல்லாமே வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து கேரட்டும் குக்கும்பரும் வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட வந்து சீஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் அதே மாதிரி கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஸ்லைஸ்னால் பிச்சு பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து சாண்ட்விச்குள்ளே வைக்க போகிற ஸ்டஃப் ரெடி பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் பட்டர் எடுத்து அதை பேனில் அப்ளை பண்ணிவிட்டு தோசை தவாவில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து வீட் பிரெட் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை போட்டுட்டு அதை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்டஃப்பை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டை வச்சுட்டு ஓரளவு கீழே டோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே வந்து நல்லா டோஸ்ட் ஆயிரும் பாட்டமில். அதை வந்து தவாலேருந்து நீங்கள் எடுக்கும்போது லைட்டாக பாட்டம்லேருந்து எடுத்துகிட்டு தவாவை ஃப்ளிப் பண்ணுங்கள். ப்ரெட்டை ஃப்ளிப் பண்ணிங்கன்னா எல்லாமே கொட்டிடும். ஸோ இது மாதிரி வந்து 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை கட் பண்ணி இப்போ வந்து சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடையில் விற்கிற மாதிரியே சாண்ட்விச் செம்ம எம்மியாக இருக்கும். இது கிட்ஸுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். என்ன ரீசன்னா வந்து வெஜிடபிள்ஸ் அவங்க மற்ற மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க.